எல்லாரும் எல்லாரும் நினைக்கிறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் காற்று வீசுது அப்படின்னு யோசிக்காது. கொஞ்சம் நல்லா ஜோன் அவுட் ஆகிட்டேன். கோஸ்டிங் பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கே இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இப்போதான் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன். நான் மீண்டும் அதை சொல்ல விருப்பப்படலைங்க. இந்த மாதிரி நான் திரும்பி ஸ்டார்ட் பண்றேன், திரும்பி பாருங்க அப்படின்னு. வீடியோ கண்டிப்பா வரும். இதுக்கு மேல கண்டிப்பா நான் போட ட்ரை பண்றேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வரும் அப்படின்னு உடனே இந்த விவேக் டைலாக் கொண்டு வருவேன். என்ன சொல்றேன் அந்த மாதிரிதான் இருக்கும் எல்லாருக்கும். இதுக்கு மேல கண்டிப்பா எல்லாருக்கும் வீடியோ போடுவேன். பண்றோம், மாசா பண்றோம் வீடியோ. அப்புறம் கண்டிப்பா கேட்பீங்க, இத்தனை நாள் எங்க போகணும், ஏன் வீடியோ போடாம இப்போ யாருக்காக போடுற அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. போஸ்ட் பாண்டியில இருந்து, இது ஒரு சின்ன குழந்தைக்காக, அதுவும் அங்க இருக்கிற என் மாமாக்காக, என் சித்தப்பாக்காக, அந்த மாதிரிதான் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா, நம்ம எங்க போகணும்னா டூர். என்ன டூருன்னு கேட்க மாட்டீங்களா? கிரிவலம் டூர். என்னடா டூருன்னு கோவா டூரோ இல்லைன்னா வேற ஏதாவது டூரோ சொல்ல பார்த்தா கிரிவலம் டூருன்ற. ஆமாங்க, இன்னைக்கு டிவிஎம்ல கிரிவலம். இன்னைக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆக போகுது 7 PM. இன்னைக்கு நானே என் ஃபேமிலி எல்லாரோடையும் கிரிவலம் போகிறோம். ஐ திங்க் ஸோ நைட்டு இல்லைனா ஏர்லி மார்னிங்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ சப்போர்ட் அவர் சேனல், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாடி மலை தெரியுதாங்க, அந்த மலையை தாங்க சுத்த போகிறோம். ஓகே, நான் நைட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சு செம்ம கூட்டம். ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போக மினிமம் 4 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஒரு லைன் ஃபுல்லாக நிற்கிது பஸ்ஸு. அப்படி போக போகிறாங்கன்னே தெரியல. பாருங்க, ஃபுல்லாகவே பஸ்ஸு தான் கேட்சி நின்றுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, D70 திருவண்ணாமலையில் மாஸ். மாமா அங்கே இருக்காமா, அங்கே கீழே இறங்கி நிற்கிறானாமா. ஆக்சுவலி மொத்த சென்னை பஸ்ஸுமே திருப்பி விட்டுருக்காங்க இந்த பக்கம். மொத்தமாக வந்து மலை சுற்றுற மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸு. மொத்தம் 9 லிங்கம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ தான் வீட்டிலேருந்து நடந்து போயின்னு இருக்கோம். புது பிரிட்ஜ் ஒன்று வரும், அந்த புது பிரிட்ஜில் ஏறி தாண்டி கோயில்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு கோயில்கிட்ட போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆஹா, என்ன அருமையாக இருக்கு. எல்லா வழியும் மூடிட்டா. கேகோபுரம் பக்கம் விஐபி மட்டும். விஐபிஸ், விவிவிஐபிஸ் நார்மல் விடுங்க. ஆமா, அவங்க மட்டும் தான் உள்ள அந்த பக்கம். நான் எப்படி சுத்திட்டு வரும்போது சட்டை பேண்ட்லாம் இருக்குமா தெரியல. கால் வந்துருக்கு, நடக்கவே ஆரம்பிக்கல. பார்த்துருந்தா இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வராங்களா இல்ல மாட விதி சுத்திட்டு வராங்களான்னு தெரியல. ஆமா, இருக்கலாம். ரெட்டிக்காரன் ஆந்திரகாரங்க. நிலா மஜாவா இருக்குங்க. சரியான கூட்டம் ஹெவியா இருக்கு. மூணு அண்ணா பேரு 10 ரூபாய். அது எப்படி ரோட்ல போட்டு கூட இல்ல, கையில ஒரு கொம்பு வச்சு வண்டி புறப்பட ரெடியா இருக்கும். கார்ல வந்து உள்ள மாட்டவங்கலாம் எத்தனை பேர் இருக்கிறான்னு தெரியல. அப்படியே நிக்க வேண்டியதான். அப்படி அதை அடைக்க விடுங்க. எந்த ரேட்ல நிக்கிறாங்கன்னு தெரியல. அவ நிக்கிறானுங்களா இங்க? அம்மா, நீ இழுத்து கூட சுத்தினது இல்லைல்ல? தீபக் அப்ப கூட நீ சுத்தினது கிடையாது. ஃப்ரீயா இருக்கும் போது மட்டும் தான் நீ சுத்துவே. அடுத்த நாள் சுத்திட்டேன், மலை ஏறி மலை சுத்தினேன். உள்ள வரதுல ஏத்தி விடலாம். ரூம் புக் பண்ணது வந்து கேன்சல். ஆமா, இல்ல உள்ள விட மாட்டாங்க.
ஏய் 5 மணிக்குள்ள வரலாம்டா அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹோட்டல்ல அவர் பேர் என்ன கருணாசா ராஜ்கிரண் சாப்பிட்ற மாதிரி ஆனா அது இங்க பெருசா இருந்தது. அது ஒரு ராஜ்கிரண் எப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்தாரு சரியான கூட்டம். இந்த சைடு போற ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயில் இதுதான். சூப்பரா இருக்குங்க பெருசா. அக்னி தீர்த்தம் கூட்டம் செம்மையா இருக்கு. சிவா பிசினஸ்ல தெரியுமா பொட்டு வைக்கிறது 5 ரூபாய்க்கு. சீரியஸா 5 ரூபாய் 10 ரூபா 5 ரூபாய் அதை வச்சானா 5 ரூபாய்மா. நீ நான் அஸ்வின் மோகித் வச்சுன்னு இதெல்லாம் இருக்கா? அதான் ஆனா அதுல உண்மை சொல்லுமா பொய் சொல்லுமா யாருக்கு தெரியும்? நான் கேட்டது இல்லை. ஆனா கம்ப்யூட்டர் ஜோசியம் தானே. கம்ப்யூட்டர் ஜோசியம். இந்த கடையில எப்பவுமே பூரி வந்து காத்தடிச்சு வச்ச மாதிரியே இருக்கும் எப்பவுமே. இப்ப கூட இருக்கணும் எடுத்து சாப்பிட்டாங்க. ஆல்ரெடி குப்பை அதிகமாயிடுச்சு தெரியுதா? 5 மணிக்கே இந்த குப்பைனா நாளைக்குள்ள அம்மன் கோயில் கிட்டே வந்துட்டோம்மா. இங்க என்ன அக்னிலிங்கமா? ஆமா மேல அக்னிலிங்கம். இப்ப அக்னிலிங்கம் உள்ள போவாங்கம்மா எல்லாரும். அவரு பாரு கம்மோண்டுகிறாரு. அதுவா அப்படியே கூட்டமா போயினே இருக்கிறாங்க. அடடா செம்மையா இருக்குது கூட்டம். இதுக்கு மேல ஃபுல்லாவே லைட் இருக்கும். ஏன்னா கடை இருக்கிறதால பிரச்சனையே இருக்காது. ஃபைனலா நம்ம வந்து எமலிகம் ரீச் ஆகிட்டோம். ஆண்ட்ராய்டு வாட்ச்லாம் இல்லைங்க. ஆண்ட்ராய்டு வாட்சை இப்படி கூவி இருக்கிறாங்க. பயன்ட்டேன் நான் ஒரு நிமிஷம். யமலிங்கம் இப்போதான் 2வது லிங்கமே வரும்னு நினைக்கிறேன். 3 ஃபர்ஸ்ட் அது விட்டோம். அக்னி இங்க இருந்தது. ஆமா அதெல்லாம் கவுண்ட்ல வருமா? அதெல்லாம் வராது. இதுதான் இப்ப இதுதான் செகண்ட். யமலிங்கம் 3 வாழைப்பூ வடை சுட பஜ்ஜி. நீங்க சாப்பிட்டுருவாங்க கலக்குச்சுன்னா என்ன? ஆகாஷ் பாத்தியா உஷாரா எங்க போட்டு வச்சுக்கிறான் காபி ஷாப்ப. செம்மையா இருக்கும். ஆனா வந்துட்டு முன்னாடி போயிட்டு ஆகாஷ் எங்க போட்டு வச்சிருக்கான் பாருமா. இப்போ வந்து இந்த ரோடு 2ஆ பிரியும். ஒன்னு வந்து ஒசூர் ஒன்னு பெங்களூர் ரோடு, ஒன்னு மலைசுத்தூர் ரோடு. செல்ஃபி எடுத்து இங்கே சாப்பிட்டோம். ஆமா இங்கதான் சாப்பிட்டோம். டெல்லி மூமெண்ட் தான். எனக்கு கார் பொரி சாப்பிடணும் போல இருக்கு. எவ்வளோண்ணா? மகனே நீ நானாடா? அந்த சிக்னேச்சர் கலக்குங்கண்ணா. மாஸ் காரபுரி சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இல்லை. மாமா வேலைக்கு ஆகாது போல. லெமன் சோடா அடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ அதை வேற சொல்லிட்டேனே. இது மேலே கிடைக்காது. தண்ணி கழுத்து மாரியம்மன் தண்ணி. நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க.
இங்க வந்துட்டோமா? நல்லா இருந்ததா? பொரி நல்லா இருந்ததா? காரமா இருந்தது. மனசா திட்டு சொல்லு, காரமா இருந்தது. ஆமா மாமா ஃபைனலி காட். கூலிங்கா இருக்குமான்னு தான் தெரியாது. தாண்டி அந்த இது மா அது சில்லுன்னு கூட இல்லம்மா. இல்ல அந்த பபுள் பபுள்ஸா அப்படியே உன கைத்து பிடிச்சிட்டு வாடா இங்க வா. அதுவும் மூக்குல அங்கதான் நிக்கிறான். இல்ல சும்மா சொன்னேன். ஃபைனலி நம்ம நிருதலிங்கத்தை அடைஞ்சிட்டோம். என்ன தெரியல, ஆனா ஒரு லிங்கம் கூட நம்ம உள்ள போகவே இல்லை. சித்தப்பா மாமா சரு எல்லா லிங்கத்துக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு எங்களுக்கு முன்னாடி போயின்னு இருக்கிறாரு. வேட்டியை தூக்கி கட்டினவர் தான் பாபு சித்தப்பா. நேர் அண்ணாமலை எவ்வளோ வந்திருக்கோம்? 8.20 கிலோமீட்டர்ஸ் இருக்கான் இன்னும். இந்த அனுமார் கோயில் ஞாபகம் இருக்கா? பின்னாடி நம்ம மலை மாதிரி ஒன்று இருக்குமே, அந்த மலையில ஏறி பெரிய மலையே ஏறின மாதிரி சீரம் பண்ணுவோம். ஆக்சுவலி எல்லாம் தூங்கிட்டாங்க போல. அப்படியா? வரலாம். மாமா இவங்க கொஞ்சம் கேப் விட்டாலே போயிடுறாங்க. தலைவரோட தரிசனம். தலைவா தலைவா, யூ ஆர் கிரேட். கைலாசால வந்து எக்ஸ்க்ளூசிவ். அம்மா இவரு விபதி விபதி தானே? ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் ஃப்ரம் கைலாசா. அண்ணாங்க எப்படி போறதுக்குள்ள ஒரு 50 லிட்டர் டீசல் கால எடுன்னு நினைக்கிறேன். தலைவா உட்காந்துருக்காரு பார்த்தா தலைவர். பேசாம இருந்தா அடுத்த சாமி நீ தான். மோனா சாமின்றவங்க. மோன சாமியா? சீரியஸா? இன்னும் 8 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர் வந்தாச்சு. அங்க ஒரு லிங்கம் இருக்கு, என்னன்னு படிங்க. தெரியல. ரைட்டு. இல்ல லிங்கம் இல்ல, வெறும் இதுதான் தெலுங்கு. ஒஸ்ட்டுமா திருவண்ணாமலை ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. கால் வலிக்குதா மாமா? கால் வலிக்குதா? வலிக்கல நம்பணும். வலிக்குது. அது வேற டிபார்ட்மெண்ட். சூரியலிங்கம் உங்கள் சன் டிவியில் காண தவறாது. இட்லி கடை. இது நம்ம புதுசா இட்லி கடை புதுசா கடை போடுறாங்கம்மா நம்ம ஊர்ல. சூரியலிங்கம் ஒரு வழியா அடையண்ணாமலை வந்துட்டோம். வந்து ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு கோக் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளோ மாமா? 20 ரூபா. 5 நிமிஷம் 20 ரூபாவாமா? 5 நிமிஷத்துக்கு 20 ரூபாவா? அந்த இது காலுக்கு 20 ரூபாவா? செம பிஸ்னஸ். Finally I got my Poruvundai. மா நான் ஃப்ரீயா சாப்பிட்டோமா?
டைம் 3:30 3:40 3:40 2:40. 3 மணின்னு வச்சுக்கோ. அந்த மிஷினு 5000 ரூபாய் தான் நினைக்கிறேன். 3 வாங்கி வச்சிருவாடா. 20 எதுக்கு இந்த மிஷின் போடுவோம் போனா படிக்க வைக்கிற. நீ எவ்வளவு தூரம் இருக்க? வா அவரு பின்னாடி போனா நீ நாளைக்கு தான் போய் சேரும். மா அத்தைய பிடிங்க, நீங்க முன்னாடி வாங்க. இல்ல நீங்க முன்னாடி போங்க. எனக்கு வழி கிடைக்குது. பின்னாடி வந்தா வழி கிடைக்குதா? வாயு லிங்கத்தை அடைஞ்சிட்டோம். நீ எத்தனை இருக்கு? இன்னும் 1 இருக்கா? இன்னும் 3 இருக்கு. இன்னும் 3 இருக்கு. அது வந்து சோழ தேசத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. தூய தமிழ் அப்படின்னு நம்மளே குபேரலிங்கம் வந்துவிட்டோம். லாஸ்டாமா இது? இல்ல இன்னும் 1 இருக்குல்ல, ஈசானி லிங்கம் இருக்கு. ஆனா நாங்க அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல போயிட்டு ஃபினிஷிங்கை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆனா எனக்கு இப்ப மைக்ல கேட்குமான்னு தெரியுதுதான். எப்படியோ ஒரு 10,000 பேராவது இருப்போம்டா. நம்ம சொன்னா போகணும். நீ மஜ்ஜை பண்ணி உட்கார்ந்தாலும் எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும். மா சைடு எடுத்து போயிடுங்க. ஃபைனலி நம்ம கிரிவலத்தை முடிச்சாச்சு. ஐயோ கால் வலிக்குது. கால் சுருக்கானது தான் மிச்சம். எல்லாம் சுருக்கு பிடிச்சிக்கிச்சு. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். See you. Bye.